எப்பவுமே போனவா இன்னும் வீட்டுக்கு வந்திருக்காளான்னு பாருட்டி. கொஞ்சமாவது மாமியா ஏசுவாளன்னு பயம் இருக்கா? இவன் மார்க்கெட்டுக்கு காய் வாங்க தான் போனாலா இல்லாட்டா கடையை போட்டு வியாபாரம் பார்க்கலான்னு தெரியலையே. சந்தையில வியாபாரம் பார்க்க ஆட்கள் கூட இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாவோ. வீடுக்கா எப்போ வரணுமோ வரட்டும். அந்த பிள்ளை இப்போ வேகமாக வந்து என்ன செய்ய போறா? நம்ம சாப்பிட்டாச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை வரப்போ வரட்டுமே. இப்படி டெய்லி போய்கிட்டே இருந்தா என்ன டீ செய்ய? வீட்லயே இருப்புன்னு இருக்க மாட்டுக்கா. எங்கேயாச்சும் போனவளுக்கு ஆளோட சேர்ந்துலாக்கா போயிருக்கா. ஒத்தையில மட்டும் போனா நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிட்டு நினைக்க வீட்டுக்கு வந்துடலாம். ஆள்கள் கூட சேர்ந்து போயிருக்கா பத்தியா? ஒவ்வொருத்தருக்கும் பொருள் வாங்கக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பேசி பேசி மெதுவாக போயிட்டு வரட்டுமே. இப்போ என்ன வேற யாருக்கும் பொருள் வாங்கக்கலாம் நேராகாது. இவ தான் இருக்கவுல பூரா அந்த கடைக்கு போவோம் இந்த கடைக்கு போவோம் இழுத்து இழுத்து கடைசி நேராக்கிக்கிட்டு இருப்பா. இவளை போல பொம்பளை வேற எவ்வளோ இருக்க மாட்டா. சும்மா இப்போ வந்து நடிப்பா பாரு, அதனால நேராயிட்டு இதனால நேராயிட்டு எப்படிம்பா. எங்கேயாச்சும் வெளியில சுத்திட்டு அலையணும். அது மட்டும்தான் அவன் மண்டையில இருக்கு. போயிட்டு வரட்டும்க்கா. அந்த வயசுல எங்கேயும் போகணும்னு நினைச்சா போயிட்டு வரதான். நம்ம மாதிரி வயசானதுக்கு அப்புறம் எங்க போக முடியுது சொல்லு? இங்க இருந்து ஒரு தெருல இருந்து இன்னொரு தெருக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு காலு கையெல்லாம் ஆகுது. சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்ட விஷயம் தான் நம்மளுக்கு அந்த காலத்துல கிடைச்சதா வச்சுதா. அதுகளுக்கு இப்போ கிடைக்கி வாங்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்துட்டு வரட்டுமே. உன் வீட்டில் கோமதி எவ்வளவோ பரவாயில்ல நட்டி. அந்த பிள்ளை பெசாட்டி வீட்டில் உள்ள வேலையை பார்த்து வீட்டில் இருக்கு. அவளுக்கு வெளியில எங்கேயும் சுத்தவே பிடிக்காதுக்கா. ஒரு கல்யாண வீடு சடங்கு வீடுனா கூட எனக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு என்னைய பத்தி விட்டுருவா. சின்ன பொண்ணு அந்த மாதிரி குணம் இல்லாமல் எல்லாரோடையுமே பேசி பழகி இருக்கணும்னு அந்த பிள்ளை குணம். அதுக்காண்டி இப்படி எல்லாரோடையும் பேசி பழகி இருக்கிறதுனால சின்ன பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு ஆயிரமாட்டா. அது மாதிரி கோமதி ஆட்டையுமே பேசாமல் உள்ள இருக்கிறதுனால அவளும் கெட்டவனா ஆயிரமாட்டா. ரெண்டு பிள்ளைகளும் நல்ல பிள்ளைலாம். ஒன்றுக்கு ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு சுபாவம். அதுவும் இஷ்டத்துக்கு இருக்குன்னு விட்டுற வேண்டியதான். நமக்கு என்ன, நம்ம காலம் முடிஞ்சுது. இன்னைக்கு கழிஞ்சுதான் நாளை கழிஞ்சுதான் கழிக்க வேண்டியதான். அவ்வளோ எப்படி வாழன்னு ஆசைப்படுதால் அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு போறாள்வோ. நம்ம இதையே நினைச்சு என்னத்தையும் கவலைப்பட்டோன்னு வையன், நமக்கு கூட கொஞ்சம் கெதியில்லாம தான் போகும். அது சரி, நீ ஒருத்தையும் விட்டு கொடுத்துடாம பேச இப்படியே. அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைகள் தானக்கா, அதுபோல ஏசி நமக்கு என்ன கிடைக்க போகுது? அது சரி, உன் மனசெல்லாம் எனக்கு வராதுமா. எத்தையோ ஆயுசு 100 பேசிக்கிட்டு கீழே வந்துட்டா பாருக்கா அவன் மருமுவா. எத்தே காத்தாட 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கே போல. வாழ்க்கை தான். ஆமா மருமவா, நீ ஒருத்தி இருக்கல்ல, எனக்கு அறுசுவையா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டுல நீ போயிருக்க. அம்புட்டையும் சாப்பிட்டுட்டு நாக்கெல்லாம் இனிக்கி தொண்டை குழியெல்லாம் இனிக்கி. அதான் அந்த சந்தோஷத்துல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம். இனிக்கா என்னத்தை சொல்றியா? நான் பூரியும் கிழங்கு தானே வச்சுட்டு போனேன். கிழங்குல சீனி போட்டு சாப்பிட்டீங்களோ? ஏட்டி அவ சொல்லதுக்கு நீ சிரிக்க வேற செய்த என்னட்டி? சும்மா தாங்க எனக்கு சிரிப்பு வந்துட்டு அவ சொல்லல. எத்தையோ எம்புட்டுக்கான சுகர் இருக்குதே. உங்க உடம்பு பூரா சுகர் தான். ஒரு எறும்பு பிடிச்சவங்க மேல விட்டா கூட அம்புடும் உறிஞ்சிரும். அவ்வளோ சுகரை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? கிழங்கு அப்படியே எடுத்து புரிய சாப்பிட வேண்டியதானே. சீனி போட்டு திணியலாக்கும். சின்ன பிள்ளைய விட மோசமா பேட்டியத்தே வர வர. எவ்வளே என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ எல்லை மீறி போற பாத்துக்கோ. எல்லை மீறி போறனா? என்னத்தே பேசுதிய? நங்கனையா தானே நிக்கேன். கண்ணு தெரிய மாட்டுக்கோ. கண்ணாடி வேணா போடுமா? வாங்க அந்த அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் கண்ணை பார்த்துட்டு வருவோம். யோ என்னைய பார்த்தா உனக்கு எப்படி விளைய தெரியுது? நான் இப்பதான் கண்ணாடியை தொடச்சு போட்டேன். நல்லா பளிச்சுன்னு தெரியுதியல, மங்களாலாம் இல்ல, தெளிவா தெரியுதே. ஏன் என்ன விஷயம்? ஓஹோ, எனக்கு கண்ணாடி மாத்தி 6 மாசம் ஆகுதுல்ல, அதனால அரவிந்தில போய் வேற கண்ணாடி மாத்திட்டு வரோம்னு சொல்லியலோ தே. ஆமா, உன் மேல நான் அக்கறைப்பட வேண்டியதான். நீ என் மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருக்க மருமவா? உன்னைய பத்தி நான் அக்கறையால பேசணும், அக்கறையால நினைக்கணும். என்னத்தே நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவோம், என் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுதிய. கண்ணாடியை மாத்தக்கு அரவிந்துக்கு போனோம்னு சொல்லுதிய. என் மேல பாசமா இருக்கணும், அக்கறையா இருக்கணும்னு எல்லாம் பேசுதிய. இப்படி நான் வெளியில எங்கேயும் போயிட்டு வரும்போதெல்லாம் என் மேல உங்களுக்கு பாசம் பொங்குததை பார்த்தா நான் வருஷ காலமும் கூட வெளியூர்ல போய் சுத்திட்டு வரதுக்கு ரெடியா இருக்கேன் தே. ஏன் தே எதுவும் பேசாம அமைதியா இருக்கிய? எங்க என்னத்த பேச சொல்லுத? எதை பேசினாலும் தான் நீ கிறுக்கி எனக்கு என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருக்கிய. அதான் பேசவா வேண்டாமான்னு வாயை பத்திட்டு உட்காந்துருக்கேன். அப்படிலாம் இருக்காதியத்தே. எதுனாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசி பழகுங்க. நான் எதுனாலும் உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும். நீங்க என்ன மானங்கட்ட கேள்வி கேட்டாலும் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன் பத்திலா. அந்த அளவுக்கு எனக்கு உங்க மேல மரியாதை இருக்குது. யோ உன் மரியாதையை தூக்கி உடப்புல போடு. மத்தியானம் எத்தனை மணிக்கு போனவளா சந்தைக்கு? 1:30 மணிக்கு போனேன். இப்ப மணி 3:45 ஆகுது. இப்பதான் வந்து நிக்க. சந்தையவே அங்க மூடி இருப்போம். எல்லாரும் அவங்க கதையை பார்த்துட்டு வீட்டை பார்க்கவே போயிருப்பாவோ. நீ இப்பதான் இங்க வந்து சேர்ந்திருக்க. சந்தைக்கு போனியா ஊர் சுத்த போனியா? எத்தே போனோம், காய்கறி வாங்கணும், வந்தோம்னு எப்படித்தான் இருக்க முடியும்? எல்லாரோடையும் சேர்ந்து போயிருக்கேன். ஒவ்வொரு பொருளும் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு கடையில நிக்கலையும் நேராவது என்ன செய்ய முடியும்? மேற்கொண்டு நீங்க நான் வீட்டுல வச்சிருந்த பூரியும் கிழங்கையும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. கண்டி உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்று வாங்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது? எள்ளு புண்ணாக்கும் தெருப்புழுதியுமா? எள்ளு புண்ணாக்கும் தெருப்புழுதியுமா? உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமோ தே? சே, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. அடுத்த தடவை சந்தைக்கு போவேல தேடி பேருக்கு உங்களுக்காண்டி வாங்கிட்டு வரேன். என்னத்தே முறைக்காதக்கா. நீ அவளும் பேச பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதான் நீ எல்லாம் இப்படி சிரிக்கணும்தான்ட்டு அவ கூட கொஞ்சம் கிளிப்புல பேசுதா? சரி சரி, நான் சிரிக்காம இருக்கேன், பேசு. ஏத்தே நீங்களும் வெள்ளத்தாயத்த கூடயே தான் இருக்கீங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகமா இருக்கோ பத்தியில அதே மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வாயில அம்புக்குறி போட்டனாக்கா வாயை கவுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், பார்க்கவே ஜெயிக்காத்தே. நான் எப்படி மூஞ்சி வைக்கணும் வாயை வைக்கணும்லாம் நீ சொல்ல தேவையில்லை. இப்ப என்னமோ வாங்கிட்டு வந்தோம்னியா? இப்படி என்னத்தை வாங்கிட்டு வந்த? எங்க போய் தண்டை மட்டும் வந்த? தெண்டை மடலத்தே நம்ம எஸ்ஏ ஸ்டோர்ல பிரியாணி போட்டுருந்தோம். அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கும் வெள்ளத்தாயத்தைக்கும். பிரியாணி வாங்கினியா? ஆமத்தே, லெக் பீஸும் இருக்கு. ஆக நீ வீட்டுல பொங்கி திங்கிறதுக்கு மாச்சு பிடிச்சிக்கிட்டு போற இடமெல்லாம் கடையில பிறகு திங்கிறதுக்கு அலைய ஆரம்பிச்சிட்டே, அப்படித்தானே?
எத்தே அப்படி சொல்லாதீங்க தே, நான் சீக்கிரமாவே வந்துடும் தான் நினைச்சேன். வார நேரத்துல பார்க்க அந்த சாந்தி அக்கா ஒரு சண்டை எடுத்துட்டாவோ பாத்துக்கோங்க. ஆய முடு பெரிய இவ நல்லவா, அவளெல்லாம் நீ பேச வேண்டாம். அவ உனக்கு மேல வில்லி, நீ அவளுக்கு மேல வில்லி. வேலைக்கு ஓனா சாச்சிங்க கதையா, அவ பண்ண தப்ப நீ பேச வேண்டியதா, நீ பண்ண தப்ப அவ பேச வேண்டியதா, ரெண்டு பேரும் கூட்டு கல்லியே தானே. எத்தே நெசமாத்தே நம்புங்க, தைய கடைக்கு சட்டை வாங்க போயிட்டு தைய கூலி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சண்டை போட்டு கிடந்தது. ஒரு வழியா அந்த சண்டையை சமாதானப்படுத்திட்டு நாங்க வீட்டுக்கு வர நேரத்தை எங்களுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. மல்லியாக்கா இருக்கோ பாருங்க, அவ எனக்கு கிறுகிறுன்னு வருதுன்னு வேற சொல்லிட்டா. பாவமா இருந்தது. அவளுக்காண்டி தான் எல்லாருமே பிரியாணி கடையில போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவ்வளோ வீட்டுக்கு தேவையா 2 பிரியாணி வாங்கிட்டாவோ. சரி நம்மளும் ஏன் ஒன்ன வாங்குவானா, எப்படியும் வெள்ளத்தாயத்தை வீட்டில் இருப்பாவோ, அவளுக்கும் சேர்த்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வருமேனு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க தே. எனக்கெல்லாம் உன் பிரியாணி ஒண்ணு வேண்டாம். ஏன் பிரியாணி இல்ல தே, எஸ்ஏ கடையில வாங்கின பிரியாணி நல்ல ருசியா போட்டிருப்பான். ஒரு தடவை சவுளி எடுக்க போனப்போ நீங்களும் உங்க அவளும் சேர்ந்து 2 பிளேட் பிரியாணி அமுக்குனியே தெரியுமா? அதே கடை தான் தே, நல்லா சூப்பரா போட்டிருக்கான். சாப்பிடுங்க தே, எடுத்து தரேன். எனக்கு இப்ப பசி இல்ல, தேவையும் இல்ல, போ. சரி தே, அப்ப அடுப்படியில எடுத்து வைக்க சாப்பிடுவீங்களா? கொண்டு போய் வச்சு தோலை. சரி தே. வெள்ளத்தாயத்தை நீங்க எங்க வச்சு சாப்பிடுதீங்களா, வீட்டுக்கு கொண்டு போறீங்களா தே? எனக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா செமிக்காது மலோ. டோன்ட் வரி தே, அதோட சேர்த்து இன்னொரு மருந்து வாங்கியிருக்கேன் நான். மருந்து வாங்கினியா? ஆமா தே, பிரியாணியை தின்னுட்டு செமிக்க மாட்டேக்குன்னு ஏன் உயிரை வாங்கினீங்கன்னா அதான் ரோஸ்ட் அன்னைக்கு ஒன்று வாங்கி உள்ள போட்டிருக்கேன். பிரியாணியை சாப்பிட்டு முடிக்கவும் ஆளுக்கு 2 மூடியை குடிச்சிட்டேன்னு வைங்க, அது தன்னால எல்லாத்தையும் செரிமானம் பண்ணி விட்டுரும். பிரச்சனையே இல்லை, அழகா உட்காந்து சாப்பிடலாம். வெள்ளத்தாயத்தை சாப்பிடுங்க தே. இருக்கட்டும் மலோ, நான் அக்காவும் இப்பதான் வயிறார சாப்பிட்டோம். பசியே இல்ல கட்டியா, நீ தான் நான் கொண்டு போய் கோமதிட்ட கொடுக்கேன். அவ சாப்பிடனா சாப்பிடட்டும், இல்லாட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுட்டு எந்த ரோஸ்ட் அன்னைக்கும் குடிச்சுக்கிட்டேன். சரிதானா? இப்ப வேண்டாம் என்ன? சரி தே, அப்போ உங்க பாடு, நீங்க வீட்டுக்கு போவேல நான் எடுத்து தரேன். என்ன தே? சரிம்மா. சரி, பிரியாணி தான் வேண்டாம் டியா, இன்னொரு முக்கியமான பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நீங்க 2 பேரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டியா, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யாவ், எதா இருந்தாலும் சொல்லி தொலைஞ்சிட்டு போ. எரிச்சலா இருக்கு நீ பேச பேச. எத்தே கெஸ் பண்ணுங்க தே. எது கெஸ் பண்ணணுமா? அதெல்லாம் எனக்கு பண்ணி தர முடியாது. எதுக்கு பாப்பாங்க? அது இல்ல தே, கெஸ்னா எப்படி சொல்ல, அது எனக்கே சொல்லி சொல்லி பழக்கமாயிட்டா தமிழ் அர்த்தம் ஞாபகம் வர மாட்டேக்க. என்ன சொல்லலாம்? ஞாபகம் வந்துட்டு. நீங்களே கொஞ்சம் யூகிச்சு பாருங்க தே, என்ன வாங்கிட்டு வந்திருப்போம்னு. எவளே, கொண்டு வந்ததை கொடுக்காத இருந்தா கொடு, இல்லாட்டா நீயே அமுக்கி தின்னு உயிரை வாங்கிட்டு கிடக்காத பாத்துக்கோ. அது சரி, அதெல்லாம் யோசிக்கலக்கு உங்களுக்கு மூளை வளர்ச்சி இருந்தா தானே. ஏதே என்ன சொன்ன? ஒண்ணுமில்ல தே, ஏதோ ஒண்ணு சொன்னேன், வாய் தவறி வேற ஏதோ வந்துட்டு. இப்ப நீங்க 2 பேரும் கண்ணை முடிக்கிடுவீலாம், நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுவேனா, 2 பேரும் சர்ப்ரைஸ் ஆவியலாம். சரிதானா? என்னவளே பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எத்தே கண்ணை பொத்துங்க தே. அதெல்லாம் பண்ண முடியாது, போ. ஏக்கா, பிள்ளை என்னமோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கு போலக்கா, கண்ணை தான் பொத்தேன். ஏட்டி நீ ஏன் இப்படி இருக்க? இவளுக்கு அநியாயத்துக்கு சிஞ்சம் கடிக்காது டீ. அவ அதான் தலைக்கு மேல ஏறி உட்காருதா. சும்மா பண்ணி தான் பாப்போம்க்கா, அவ என்னதான் சொல்லுதான்னு. அதான் அந்த கிறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணி நீ அவளை மாதிரியே மாறிக்கிட்டு வர பாத்துக்கோ. நல்லதுக்கு இல்ல உனக்கு. நான் அவளைதான் சொல்லுவேன். எத்தையோ கண்ணை பொத்துங்க தே. வெள்ளத்தாயத்தை நீங்க கண்ணை பொத்துங்க, உங்களை பார்த்து எங்க அத்தையும் பண்ணுவோம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா நான் கண்ணை பொத்திட்டேன், நீயும் பொத்து. இவளும்லாம் அவ கூட சேர்ந்துக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுக்கிட்டு தெரியுதா? இவளை என்ன செய்யனே தெரியலையே கடவுளே. எத்தே நீங்களும் கண்ணை பொத்துங்க தே. வெள்ளத்தாயத்தை தான் குட் கேர்ள் பாத்தீங்களா, சொன்ன உடனே செய்தாவோ. வீணா என் வாயில என்னமோ கேட்டு பெயராத, பெயர் பத்துக்கோ. சரி நான் போறேன், எனக்காண்டி ஒரு தடவை கண்ணை பொத்துங்க, நான் போறேன். கடவுளே, இவட்ட இன்னும் என்ன சிறையிலாம் சிறையிலே போறனோ தெரியலையே. பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துத மாதிரிலாம் பாடா படுத்துதா என்னைய போட்டு. சரி ஏத்தே, கடவுள்லாம் ரொம்ப பிஸி, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கலவுல இல்ல அந்த ஆளு. கையை கீழே போடுங்க. சரி ஏத்தே கண்ணை மட்டும் பொத்துங்க தே, கையை வச்சு கூட பொத்தேன்டா. பண்ணி தொலைவேன், இம்சை பிடிச்ச பேதலிடுவா. கண்ணை பொத்திட்டீங்களா? பொத்தியாச்சு. சரி கோவப்படாதியா, அப்படியே இருங்க, நான் எடுத்து காட்டுவேன்னா இப்போ. காட்டு சீக்கிரம். எத்தே ஓட்டக்கண்ணு வச்சு பார்க்க கூடாது. எத்தே இப்ப 2 பேரும் கண்ணை தரங்க. மர்மூல அல்வாவா வாங்கிட்டு வந்த? ஆமாத்தே, என் மாமியாருக்கு அல்வாவை பார்த்த உடனே மூஞ்சியெல்லாம் பல்லா தெரியுது. போ மர்மூல. எத்தே இத்தனை வயசுக்கு பிறகு இத்தான் தண்டி பல்ல எப்படித்தே மெயின்டைன் பண்ணிட்டியா, எனக்கும் சொல்லித்தாங்களே. ஆமா இவா ஒருத்தி, அதெல்லாம் நாளைக்கு சொல்லித்தரேன். கொண்டு அல்வா கொண்டா சாப்பிடுவோம். இது பூரா எனக்கு தானே மர்மூல. இது பூரா உங்களுக்கு கொடுத்தோம்னு வைங்களேன், நாளைக்கு ஊர் பூரா நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்க மாதிரி ஆயிரும். ஏன் மர்மூல அப்படி சொல்லியா? எனக்கு பிடிக்கும் தானே வாங்கிட்டு வந்திருக்கே. பிடிக்கும் தான். இந்த அல்வாவை நீங்க ஆரம்பத்திலேயே அளவா தின்னுருந்தியா அப்படின்னா இப்போ நிறைய திங்கலாம். உடம்புல 1 கிலோ சுகர் வச்சுக்கிட்டு பூரா அல்வாம்னா நீங்க தின்னா சரிப்பட்டு வராது. ஆளுக்கு முட்டு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். உங்க மாவன் எந்திக்காம எந்த சாப்பிடுவாரு. சரிதானா? சரி மர்மூல, கொண்டா. இந்தாங்க தே. வெள்ளத்தாய் எடுத்து சாப்பிடுட்டி. நீ அண்டாங்க, நீ அவளும் சாப்பிடுங்க. எத்தே சின்ன பிள்ளை மாதிரி நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்கேன்னா உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வருமானு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க தே. இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு சுகர் எதுவும் கிடையாது. அக்கா சுகர் மாத்திரை போடுறத பார்க்கவே எனக்கு பயமா இருக்கும். இத்தனை வயசுக்கு பிறகு ஆசைப்பட்டு இதெல்லாம் தின்னுட்டு பின்னாடி சுகர் எதுவும் வந்துட்டுனா அதான் யோசனையா இருக்கு. அதெல்லாம் ஒரு 2 வாய் எடுத்து சாப்பிட்டா ஒன்னும் ஆயிராத்தே. ஆசை பண்றேன் தானே, சும்மா ஒரு 2 வாய் சாப்பிடுங்க. சாப்பிடுட்டி, மர்மம் நமக்கு தானே வாங்கிட்டு வந்திருக்கா. மாமியா கிழவிக்கு என்ன சந்தோஷம், என்னை என்னம்லாம் ஏசிட்டு கிடந்தது. அல்வாவை பார்க்கவும் அப்படியே மர்மமானு மாத்திடுதே.
இது வாயில மருமவாங்க ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம என்னமெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அது சரி, வீட்டுக்காரரே அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணாதான் நம்ம கூட மூஞ்சி கொடுத்து நல்ல முறையில பேசுறாரு, இல்லாட்டா மோரையை தூக்கிட்டு திரிதாரு. இதுல மாமியா கிளவி எந்த மூளைக்கு? ஞம் ஞம். ஞம் ஞம். மருமோளை அல்வா நல்லா இளம் சுட்டோட அழகா இருக்கு மருமோளை. வாயில வச்சோடனே வழுக்கிக்கிட்டு உள்ள போகுது. ஆமத்தே, நான் வாங்கும் போதே கொதிக்க கொதிக்க இருந்தது. வாங்கிட்டு வரதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு பத்தியெல்லாம் நல்லா இளம் சுட்டுக்கு வந்திருக்கும். ஆமா ஆமா, நல்ல ருசியா இருக்கு பாத்துக்கோ. திருநெல்வேலி அல்வானா சும்மாவா? வெள்ளத்தாயி கூட கொஞ்சம் எடுத்து தின்னு டீ ஒன்றும் செய்யாது. சரிக்க. இவ்வளோ திங்கிறத பார்த்தா நமக்கு இம்பிட்டோண்டாது தருவாங்களான்னு தெரியலையே. காக்கில் அல்வாவையும் தின்னுட்டு வெறும் இலையை நம்ம கையில தந்துருவோம் போலயே. ஏ அப்பா, இத்தாண்டி பிரம்மாண்டமான ஏப்பம். ஏக்கா எனக்கு போதும்க்கா, 4 வாய் சாப்பிட்டாலும் நல்லா தித்திப்பா நல்லா இருக்கு. உனக்கு வேணா கூட 2 வாய் சாப்பிட்டுட்டு சின்ன பொண்ணுகிட்ட கொடு. சரி டீ. சின்ன பொண்ணு என்ன நீ எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வை. என் மவன் எந்திரிச்சா சாப்பிடுவான், எனக்கும் பிற தோணுச்சுன்னா சாப்பிட்டுக்கிடுவேன். என்ன? சரி தே. அப்பா என்ன துத்திப்பா இருக்கு. திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வா தான். ஏத்தே, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாக்குல ஒரு பாட்டு பாடிக்கிட்டுட்டா. பாடு மருமோளை பாடு. திருநெல்வேலி அல்வாடா. ஏப்பா கடவுளே, அம்மாடி, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா என்னமா மூச்சு வாங்குதப்பா. முன்னாடியெல்லாம் இப்படி மூச்சு வாங்காது. வயசு ஆவ மூச்சு திணறிக்கிட்டுலாம் வருது. முதல்ல இந்த உடம்பு குறைக்கணும். பிந்து கோசனக்கா என்னந்தாண்டி இருந்துக்கிட்டு ஒரு சோழியும் பார்க்க முடியல. வீட்டில் வெளிய இடத்துக்கு போயிட்டு வர முடியல. அப்படி ரொம்ப வேலையும் பார்க்கல. கடைக்கு போய் காய்கறியை வாங்கிட்டு அந்த அன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸிலே வந்திருக்கோம். இதுக்கே எப்படி இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகள் வந்துடும். இன்னும் யூனிஃபார்மை வேற துவச்சி போடணுமே, ஆவி இல்லையே. ஏதோ இது ஒரு பிரச்சனையா இருக்கு. எம்மா மக்களே, பள்ளியிடம் போயிட்டு வந்துட்டீங்களா டீ? ஆமாம்மா, நாங்கள் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் இருக்கும். ஏட்டி வாசல்ல பார்த்தேன் பள்ளியிடத்துக்கு ஷூ ஒன்று இங்கே அங்கல செருப்பு தான் கிடந்தது. இன்னும் வரலையாக்கும்னு நினைச்சேன். எப்பவும் லேட்டாக தான் வருவியா? இன்னைக்கு நேரத்தோடய வந்துட்டீங்களம்மா? ஆமாம்மா, இன்னைக்கு செடி ஒன்றும் வைக்கலையா, அதான் நேரமே விட்டாங்க. எப்பா நல்லதா போச்சு. கதவை பூட்டிட்டு போகலையான்னு கவலைப்பட்டுட்டே போனேன். அதுவும் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோ. பூட்டாம போய் நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டியே. பூட்டிட்டு போயிருந்தோம்னா என் பிள்ளைகள் வந்து வாசல்ல எல்லாம் இருந்திருக்கும். எங்கம்மா போயிருந்தா? யார் எங்கிட்டி போவேன்? மார்க்கெட் வரைக்கும் தான் போயிருந்தேன். மார்க்கெட்டுக்கு போனியா? எம்மா போன மாசம் போனது. ஆமா டீ, சின்ன பொண்ணத்தை தான் கூப்பிட்டா. சரின்ட்டு எல்லாரும் போயிட்டு வந்தோம். எம்மா என்னமோ வாங்கிட்டு வந்தியம்மா? என்ன திட்டி வாங்கணும்? மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கலாம்மா, என்ன மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பல. காய்கறி வாங்க போனேன், அன்னைக்கு காய்கறி வாங்கியாச்சு. எம்மா எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? உங்களுக்கா மக்களே? வாங்கியிருக்கேன். என்னதுமா வாங்கினா? தலைக்கு வைக்க கனகாம்பரம் பூவும் மல்லிகைப்பூவும் வாங்கியிருக்கேன் டீ. தலையில என்ன தேய்ச்சி பின்னி பூ வைங்க. என்னமுக்கா? எம்மா என்னது டீ? எம்மாங்க எம்மா திங்கிறதுக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையாம்மா? அம்பட்டு தூரம் போய் ஏட்டி அதான் வீட்டை திங்கிறதுக்கு சிப்ஸ் பாக்கெட்லாம் கிடக்குல. ஆமா, 10 நாளுக்கு முன்னாடி வாங்கினது இப்பவும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இரு நீ. ஏமா டீ கலையா போயிட்டோ? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுமா. ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் சிப்ஸ். அது வீட்டுல கிடந்தாலும் நமத்து போயிரும். இத்தனை நாள் எப்படி நாங்க திங்காம வச்சிருப்போம்? ஐயா அப்படியா? சரி போ, நானும் ஒன்னும் வாங்காமலாம் வந்துட்டேன். எங்க நான் பாக்கட்டும். எம்மா ஒண்ணுமே வாங்கான்னு போய் சொல்லிட்டா பாத்தியா? என்னதுக்கா இருக்கு? அம்மா முறுக்கும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேட்டி. அப்படியா? எம்மா போய் சொன்னியா ஒன்னும் வாங்கிட்டு வரலன்னு? வாங்கிட்டு வராம எப்படி இருப்பேன்? என் பிள்ளைகள் வந்த உடனே என்ன வாங்கினா ஏது வாங்கினான்னு கேட்கணும்னு எனக்கு தெரியும்ல. 2 பாக்கெட்டு முறுக்கு இருக்கு மக்கா. ஒரு பாக்கெட் மட்டும் பூ உடச்சி சாப்பிட்டுட்டு 1 தூக்கி உள்ள வச்சுங்க. அல்வா ஆளுக்கு மட்டும் இப்ப சாப்பிட்டு காலி பண்ணிருங்க. என்னம்மா? சரிம்மா. நல்லா இருக்கோட்டி? சூப்பரா இருக்குமா? இந்தாம்மா நீ ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாம் மக்களே, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். சாப்பிடுமா, ஒரு வாயாவது சாப்பிடு. என்ன நல்லா இருக்கு நெட்டி. இன்னும் கொஞ்சம் தரட்டாமா? வேண்டாம் மக்களே, அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் பாத்தியா. எனக்கு ஒண்ணுமே இப்போதைக்கு சாப்பிடறதுக்கு ஏற்காது. உங்க 2த்துக்கும் தக்கன சாப்பிட்டுட்டு எனக்கும் அப்பாவுக்கும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. நான் பேர எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். என்னம்மா? சரிம்மா. சரசு இங்கதான் இருக்கோம், வாங்க. மக்களே, என்ன அல்வாவா சாப்பிடுதியா? ஆமாப்பா, அம்மா மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தாலாம். நீங்களும் சாப்பிடுங்கப்பா. வேண்டாம் மக்களே, நீங்க சாப்பிடுங்க. சரசு மார்க்கெட்டு போயிட்டு இப்பதான் வந்தியோ? ஆமாங்க. எப்பா சொல்லுங்க. நீங்க சாப்பிடுங்க அம்மையோ, அப்பா பேர சாப்பிட்டுக்கிடுதே. லேசா சூடா இருக்குப்பா, இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்ல இனிப்பா இருக்கு ஒண்ணு மக்களே. ஆமாப்பா. எங்க வாங்கினா சரசு? அந்த பஸ் ஸ்டாண்ட ஒட்டி நம்ம எப்பவும் வாங்குவோம்லங்க, அந்த கடையில தான் வாங்கினேன். நல்லா இருக்கு. நீ வாரதுக்கு முன்ன பின்ன ஆகணும்னு சொன்னாக்கல பிள்ளைகளை கூப்பிட போமான்னு போய் பார்த்தா அங்க பள்ளியோடத்துல ஒரு ஆளும் இல்ல. நீ யாருமே இன்னைக்கு பள்ளியிடம் விட்டுட்டாவ போல. ஆமாங்க, நான் வாரதுக்கு முன்னாடியே பிள்ளைகள் வீட்டுல இருந்துருவா. நல்ல
விட்டுட்டு பூட்டு போடாம போனேன். அப்படிங்க போய் வந்து கதவை திறந்து வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டாளுவோ. ஆமா ஏட்டி, நான் வரும்போது ஷூ பூட்ஸ் ஒண்ணுமே அங்கே இல்லையே, எங்கிட்டி? அதுவா, இன்னைக்கு கடைசி பீரியட் பிடி பீரியட். 2 நாள் மழை பெஞ்சது பத்தி அங்கே பூரா சவரியா கிடந்தது. விளாண்டமா ஒரே சேரும் சவரியுமா இருக்கு. ஷூ அதான் கழுவ போட்டிருக்கோம். ஆமா, அப்படியே யூனிஃபார்மையும் முக்கி வச்சிருக்கோம். ஐயா அப்படியா, யூனிஃபார்ம் முக்கி வச்சுட்டீங்களோ? ரொம்ப சவரியாட்டியோட்டி. ஆமாம்மா, எங்களையே ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் விளாட விட்டாவே. ஆமா, இத்தனை நாள் மழை மழைன்னு பிடி பீரியடுக்கு வெளியிலேயே விடல பார்த்துக்கோ. இன்னைக்கு தான் விளாடவே விட்டாவே. சரி ஏட்டி, அன்னைக்கு அலைஞ்சிட்டு வந்து இப்போ துணி துவைக்க ஆவி இல்லையே. ஏட்டி, யூனிஃபார்ம் மட்டும்தானே முக்கி வச்சிருக்கியே, அதை கொஞ்சம் துவைச்சு போட்டுங்களேன். எம்மா, நாங்களே விளாண்டு வந்து டயர்டா இருக்கோம்மா. உனக்கு வேலையெல்லாம் பாதி தானே, துணியை முக்கி வச்சுட்டோம். அலசி போட வேண்டியது மட்டும்தானே பாக்கி. அதுக்கு இல்லாட்டி ரொம்ப நேரமா நின்றுட்டு வந்தேன் பாத்தியா, கை கால்லாம் ஒரு மாதிரி ஆவியத்தால இருக்கு. இப்போ எனக்கு துணிமணியில போய் நிக்க முடியாது டி. 2 பேருமா சேர்ந்து அவவா துணியினால அவவா துவைச்சு ஒண்ணு போல அலசி காயப்படுங்கம்க்கா. போவாம்மா, நாங்கெல்லாம் பண்ணிக்கிட மாட்டோம். மக்களே, அம்மைக்கு முடியலன்னு தானே சொல்லுதான், ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்களேன். எப்பா, தண்ணியில கைய வச்சாலே சில்லுன்னு இருக்குப்பா. ஆமா, பிறகு என்னன்னு குடியான்னு துவைச்சு போட. ஏமிட்டி, அப்ப எனக்கு மட்டும் குளிராதோ? நான் மட்டும் மனசு இல்லையா? நீ பெரிய பிள்ளை இல்லாமா, உனக்கு எப்படி குளிரும்? நாங்க சின்ன பிள்ளைகளு. ஆமா, சின்ன நோனியலு. இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசு வந்துடும். இன்னும் சின்ன பிள்ளைன்னா சொல்லிட்டு கிடக்கால்வே. உங்க வயசுக்கெல்லாம் நானும் என் தங்கச்சி எங்க அம்மைக்கு அம்புட்டு வேலையும் பார்த்து கொடுத்துரும் டி. உங்களுக்கு தான் வேலை செய்யறதுக்கு வலிக்கு இப்படி. நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க துவைச்சுக்கிட மாட்டோம்மா. சரி சரசு, பிள்ளைல ஒன்றும் சொல்லாத, நான் வேணா அலசி காயப்படட்டா? வேண்டாங்க, அவ்வளவு செய்யட்டும். இப்ப செஞ்சு பழகினா தானே உண்டு. வேற என்னைக்காகும் பழக. ஏட்டி, ஆளுக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுத்துக்கோங்க. 2 பேருமா சேர்ந்து தனித்தனியா சோப்பு போடுங்க. ஒண்ணு போல அலசி காய போட்டுருங்க. ஃபேன் காத்துல காயப்பட்டா நாளைக்கு பள்ளியெடுத்துக்கு போவேல காஞ்சிரும். சரிதானே? அம்மா, என்ன திட்டி ஒரு படியா நடிக்கிய? காலம் பூரா நன்னன துணியை துவைச்சு போடுதே. எனக்கு நீ அலைஞ்சிட்டு வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்க, இல்லாட்டா அந்த அன்னைக்கு முக்கி வச்சது அந்த ஆளை கிடக்கட்டும். நாளைக்கு 11 மணிக்கு மேலதான் நான் துணியை துவைப்பேன். உங்க யூனிஃபார்ம் பூரா அப்புறம் கலர் போய் விளையாடி போயிரும். பரவாயில்லையா? அம்மா, சீக்கிரம் அல்வாவை தின்னுட்டு போய் கையோட துணி அலசி போட்டுருங்க. பிள்ளைகள் ஒரு வேலை சொல்லி செய்ய மாட்டேக்குவோம். ஒவ்வொரு வீட்டுல பிள்ளைகளை திருக்கி போட்டுருதாளுவோ ஆரம்பத்திலேயே. நான் அப்படியே இருந்திருக்கணும். இவளை கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்ததான் என் தப்பா போச்சுப்போம். எப்பா, அம்மிட்ட சொல்லுங்கப்பா, தண்ணி ரொம்ப குளிரும்ப்பா. அம்மைக்கு ஒரு நாள் தானமா துவச்சு போட போறியா? செய்யுங்களேன். பாவம், அவளும் அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கால. மார்க்கெட்டுக்கு போறேன்னு 1 மணிக்கே பொன் போட்டா, 4 மணிக்கு வந்திருக்கா. இவ்வளவு நேரம் நின்றுட்டு வந்திருக்கா. கை காலெல்லாம் வலிக்கலாமா அம்மைக்கு? நீங்க தானே மக்களே அம்மையை பார்க்கணும். சரிப்பா, நாங்களே துவச்சு போடுதோம். முனிசு, உன் யூனிஃபார்ம் நீ சோப்போடு, என் யூனிஃபார்முக்கு நான் சோப்போடுவேன். 2 பேருமா சேர்ந்து அலசி காய போட்டுருவோம். என்ன? சரி டி. ஏங்க? சொல்லு விஜி. நாங்க பாலு. வேண்டாம் விஜி, எனக்கே தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கு, சளி பிடிக்கமா இருக்கு. பாலை குடிச்சா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். வேண்டாம். அதுக்கு தான் மிளகு பனங்கள் கண்டு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு ஆத்தி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. அப்படியா? சரி கொண்டா. ஏங்க, உங்க தங்கச்சி உங்ககிட்ட பேசிட்டு போனாலா இப்படி? எல்லாமே சொன்னா விஜி. ஜாதகம் பார்த்தது, பொருந்துனது எல்லாமே சொன்னா. சொல்லிட்டு தான் ஊருக்கு போனா. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கிய? நான் என்ன முடிவு பண்ண வேண்டியிருக்கு விஜி? எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான் எப்பவுமே. நீ தான் என்ன சொல்ல போறியான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயும் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லிட்ட. இனி என்ன கவலை? கூடிய சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து அவன் நிச்சயதார்த்தம் வைப்போன்னு சொல்லியிருக்கா. நம்ம பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்துட்டு நல்லா நிறைவா என் தங்கச்சி மௌனுக்கே கட்டி வச்சிடலாம். அவ்வளவுதானே. இதுல என்ன யோசிக்க இருக்கு? அதுக்கு இல்ல, உங்க மவட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. யாரு மகாகிட்டே கேட்க சொல்லுத? ஆமா, அவ சம்மதமும் வேணும்ல. ஏன் புள்ள என் பேச்ச மீறி வேண்டாம்லாம் சொல்ல மாட்டா. நான் சொன்ன உடனே சரின்னு கேட்டுக்கிடுவா. அவட்டெல்லாம் அது கேட்கணும்னே அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. வாழ போறது அவ தான். அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்ல. ஏன் இப்படி சொல்லுத திடீர்னு? அவ வாங்கிட்டேன்னு சொன்னாலோ? ஆமாங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லி சண்டை போடுதா என்கிட்ட. கல்யாணமே வேண்டான்னு சொல்றாளா? ஆமா, அதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படி சொல்லுதா? ஒருவேளை கல்யாணம் ஆகி போயிட்டா நம்ம வீட்டை விட்டு போயாகணும், அப்பா அம்மாவெல்லாம் பிரியணும்னு கவலையில சொல்றாளோ? தெரியல, அவ சொல்றத பார்த்தா அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத மாதிரி தெரியுது. என்கிட்ட கடந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா. நான் சொல்லிட்டேன், நீ உங்க அப்பா கிட்ட பேசிக்கோ, நீயாச்சும் உங்க அப்பா வாச்சுன்னு சொல்லிட்டேன். நான் பேசினாதான் உங்க மவளுக்கு எதுனாலும் வில்லத்தனமா தான் தெரியும். நீங்க பேசினாதான் என்னமோ அப்பா தான் நமக்கு நல்லது செய்யறவர்னு நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டுவா. அதான் உங்ககிட்டயே பேச சொல்லிட்டேன். சரி விடு, நாளைக்கு நான் பிள்ளைகிட்ட பேசி புரிய வைக்கேன். எப்போ உங்ககிட்ட சொன்னா? உங்க தங்கச்சி நேத்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட சண்டை போட்டிருக்கா. எப்படி நீ சரின்னு சொல்லுவ அப்படின்னு. ஆனா ஜெயா அங்க வந்திருந்தப்போ என்கிட்ட நல்ல முறையில சொன்னா. ஜாதகம் பொறுத்து இருக்குன்னு சொன்ன உடனே என் மருமகளுக்கு வெக்கம் வந்துட்டுனே ஓடிட்டா அப்படின்னு சொன்னா. அவ ஓடினது என்னமோ உண்மைதான். ஆனா வெக்கப்பட்டு ஓடல, அவ கோவத்துல ஓடுனா. உங்க தங்கச்சிக்காரி எல்லாத்தையும் அரைகுறையா தானே பாப்பா. அரைகுறையா பார்த்துட்டு அறாளுவா எழுதிருப்பா. அப்படி ஒன்னும் அவ கவனிக்காத எல்லாம் கிடையாது. சரி விடு, இப்போ அவளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டு பாக்கேன், எதனால அப்படி சொல்லுதான்னு. அதுக்கப்புறம் மத்தது பேசிக்கிடுவோம். என் பார்வைக்கு புள்ள நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதை பத்தி நினைச்சுதான் கவலைப்படுதான்னு நினைக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலங்க. என் பார்வைக்கு நம்ம பிள்ளைக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு நினைக்கேன். உடனே நீயா ஒரு கதை கட்டாத விஜயா? அவ அப்படி சொன்னாலும் உங்ககிட்ட? இல்லங்க, அவ பேச பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஒரு பிள்ளை மனசுல என்ன நினைக்கிறது தாயை தவிர வேற யாரும் புரிஞ்சுக்கிட முடியாது. அவளுக்கு அந்த பையனை வல்லுசா பிடிக்கலன்னு நினைக்கேன். தாயை விட அதிகமா தகப்பனுக்கு பிள்ளைகளை பத்தி தெரியும்.
நாளைக்கு நான் என் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு அமைதியா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டேன். நீ அதுல தலையிட வேண்டாம். திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரிலாம் பேசுதே. யார் நானா? உங்க தங்கச்சி உங்க அம்மா நீங்க எல்லாரும் தான் வேதாளம். எப்ப முருங்கை மரத்துல ஏறுவியா, எப்ப தாவி தாவி குதிப்பியனே தெரியாது. உங்க தங்கச்சிக்காரி மாதிரி வார நேரம் பூரா அண்ணனுக்கும் அண்ணன் முண்டாட்டி இழுத்து விட்டு போற தோழியெல்லாம் எனக்கு கிடையாது. இப்ப அவ என்னத்தை இழுத்து விட்டு போயிட்டா? நல்ல விஷயம் தான் பேசிட்டு போயிருக்கா. உனக்கு தான் உன் கண்ணுக்கு தான் எல்லாமே தப்பா தெரியுது. ஒரு 2 நாள் அமைதியா வாயை பத்திட்டு இருந்தா இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? யார் ஆரம்பிச்சா? நீங்க தானே பேச ஆரம்பிச்சிய. நீங்க என்னனாலும் பேசலாம், நாங்க வாயை பத்திட்டு இருக்கணுமோ? நீங்க என்ன வேதாளம் அது இதுன்னு பேசுவிய? அப்படியாங்க? நீங்க சொன்னது மாதிரி சரிதாங்க அப்படின்னு நான் வாயை பத்திட்டு இருந்துட்டோம்னா நான் நல்லவா, எதிர்த்து பேசிட்டோம்னா நான் கெட்டவா என்ன? சரி விடு, உன்ட்ட மன்றாட எனக்கு ஆவி இல்ல. புள்ள விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கல, நீ வேற தேவையில்லாம தையத்தக்கான குதிக்காத. உங்க பேச்சு ஒழுங்கா இருந்தா என் பேச்சு ஒழுங்கா இருக்கும். நீங்க திமிரு தனத்துல பேசினீங்க அப்படின்னா நானும் பேசத்தான் செய்வேன். குடும்பமே திமிரு பிடிச்ச பேய் குடும்பம். பிறகு எப்படி இருக்கும் உங்க பேச்சு? ஏன் எங்க குடும்பத்துக்கு என்ன? எங்க அம்மா, என் தங்கச்சி, நான் எல்லாரும் நாங்க ஒத்துமையா இருக்கோம். உன் குடும்பத்தை மாதிரியா? உங்க அண்ணன் இங்க வந்து எட்டி பார்த்துருப்பானா இது வரைக்கும்? பெரிய இவன்னு பேசிக்கிட்டு தான் ஊருக்குள்ள. ஒரு போன் அடிச்சு பேசானா, ஒரு வார்த்தை இங்க என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கானா, எதுவுமே பண்றது கிடையாது. சும்மா நீதான் வெட்டி பந்தாவுக்கு எங்க அண்ணன் ஒன்னம்னு சொல்லிட்டு தெரியுத. எங்க அண்ணன் எதுக்கு உங்க வீட்டுல வாசல்ல வந்து நிக்கணும்? அவன் உங்களை விட நல்ல வசதியா நல்லா இருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைல நல்ல முறையில வச்சு காப்பாத்துதான். அது போதும் எங்களுக்கு. எங்களை பார்க்கணும், எங்களை தாங்கணும்னு நானும் நினைக்க மாட்டேன், என் தங்கச்சியும் நினைக்க மாட்டா. உங்க தங்கச்சிக்காரி மாதிரி வார நேரம் பூரா எமத்தில் துட்டு போற மாதிரிலாம் நாங்க கிடையாது. எங்க வீட்டுக்கு எங்க அம்மா அப்பாவையும் எங்க அண்ணனையும் நம்பி வந்து ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைப்போம். நான் எதுக்கு அங்க போகணும்? இதான் என் வீடு. நான் போறேன்னா வந்தனான்னு இருப்பேன். நான் அதுக்காண்டி போகாம வராமல இருக்கேன். போன மாதிரி அந்த மணிக்கு சாயந்தரம் திரும்பி வந்துருவேன். என்னால யாருக்கும் இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை நம்மளால வருத்தப்படக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த புத்தியெல்லாம் உங்க தங்கச்சிக்கு எங்க உண்டு? வந்தா 10 நாள் கிடப்பால கல்யாணம் முடிய புதுசுல. அவளுக்கு ஊழியம் பார்க்க வேலைக்காரியா தான் என்ன வச்சிருந்தியா? ஆரம்பத்துல பேச கூட தெரியாது எனக்கு. வாயிலா பூச்சியா இருந்துகிட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் நெஞ்சமா பட்டேன். தேவையில்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையெல்லாம் தோண்டி எடுத்து பேசாத சொல்லிட்டேன். நீங்க பேசினா நானும் பேசத்தான் செய்வேன். வாயை பொத்திட்டுலாம் இருக்க முடியாது. எங்க போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? போர்வை எடுக்க போறேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். இந்த கணக்கு பக்கத்து பாலை குடிக்கிறதுலாம் போய் ஹாலில் உட்காந்து பண்ணிக்கோங்க. லைட் இருந்தா எனக்கு எரிச்சலா இருக்கும்னு சொல்லிட்டேன். நான் போர்வை எடுத்துட்டு வாரதுக்குள்ள இடத்த காலி பண்ணிருக்கணும். இவட்ட வாயை கொடுப்பனா? சல்லு புல்லுன்னு என்ன வரத்து வாரா? பாடா ஒரு வழியா இன்னைக்கு அது பேசுறதுக்கு அமைஞ்சதே. உடனே இவ்வளவு கால் பண்ணி பேசிடுவோம். இந்த அத்தை வந்ததுல இருந்து ஒரு போன் கூட பேச முடியல. ஃபோன் அடிக்கோ? ஆமா, இந்த நேரத்துல யாரு? மகா ஃபோன் பண்ணுதா? இத்தனை நாள் கழிச்சு இப்போ எதுக்கு கால் பண்ணுதாலோ? ஒருவேளை கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு கூப்பிடுதாலோ என்னவோ. அதான் சொல்ல போறா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால வீட்டுல பேச முடியல. என் அத்தை பையனை எனக்கு கல்யாணம் முடிக்கன்னு பேசிட்டாங்கன்னு தான் சொல்ல போறா. இதெல்லாம் எதுக்கு நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு பேசாம கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணிட்டாவுல எதுக்கா இருக்கும்? ஒருவேளை நம்ம மேல கோபம் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி பேசியே ஆகணும். பாவம், அவளுக்கு நம்ம சூழ்நிலை என்ன தெரியும்? திரும்ப ஒருக்க போடுவோம். மறுபடி வேற கூப்பிடுதால அட்டன் பண்ணி பேசவா வேண்டாமா? அவ மட்டும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னானா அது என்னால தாங்கவே முடியாது. உங்க ஃபோன் எடுத்து பேசவா வேண்டாமா? மறுபடி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கடவுளே, ஃபோன் எடுத்துடணும். சரி, இதான் கடைசியா பேசுற ஃபோன் கால். என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வச்சிருவோம். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா, ஏதோ இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என் மேல கோவமா? உங்க மேல கோவப்பட நான் யாருமா? அத்தை பையனா மாமா பையனா? எவனோ ஒருத்தன். உங்க அத்தை பையனாவோ மாமா பையனாவோ இருந்திருந்தேன் அப்படின்னா உங்க மேல கோவப்படலாம். ஒன்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே போட்டோ எடுக்கலாம். நான் யாரோ ஒருத்தன் தானே. நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? உங்க மேல எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன இது பேச்சு வேற மாதிரி இருக்கு? இவ பேச பார்த்தா நம்ம ஃபோன் பேசாம இருக்கிறதுக்கு கோவப்படுற மாதிரி தெரியலையே. வேற ஏதோ மனசுல வச்சுட்டு பேச மாதிரி இருக்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். ஓகே, வேற என்ன விஷயங்கள்? வச்சிரவா? ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க ஃபோன் பண்ணிட்டு சீக்கிரம் வைக்கவே விட மாட்டீங்க. நானே வைக்கேன்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வையன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் இத்தனை நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கேன். என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம பேசின உடனே வையன்னு சொல்லுவீங்க. என்ன கோவமா இருந்தாலும் சொல்லிருங்க. எனக்கு இங்க சூழ்நிலையே வேற மாதிரி போயிருச்சு. உங்க சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்பா, எனக்கு என்ன சூழ்நிலை என்ன கஷ்டங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாக்கும். எங்க சொல்லுங்க பாப்போம் என்னன்னு. உங்க அத்தம்மாவே வந்திருக்கும் போது அவங்க கூட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போகணும் வரணுங்கும் போது என் ஞாபகம் உங்களுக்கு வராதுல்ல? என்ன பேசுறீங்க? சும்மா ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்காதீங்க மகா. என்கிட்ட உண்மையே சொல்லிருங்க.
நீங்களும் உங்க அத்தை பையனும் சேர்ந்து கோயில்ல உட்காந்து போட்டோ எடுத்துக்கிட்டது, உங்க அத்தை உங்க ஆச்சி எல்லாம் வந்துட்டு கல்யாணத்தை பத்தி பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க கோயிலுக்கு வந்திருந்தீங்களோ? ஆமாங்க, நான் உங்களை ட்ரூவா தான் லவ் பண்ணேன். அதனால என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல. உங்களை பார்க்கலாம் நான் கடைக்கு போயிருந்தேன். அங்க நீங்க இல்ல, உங்க அப்பா தான் இருந்தாங்க. அப்போ உன் குடும்பத்தோட கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு, நான் கிளம்புதேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. அந்த அன்னைக்கு தான் நான் நீங்க கோயில்ல இருப்பீங்க, அட்லீஸ்ட் உங்க முகத்தை பார்த்தாலே போதும் அப்படிங்கறக்காண்டி கோயிலுக்கு வந்தேன். அங்க வந்தப்போதான் நீங்களும் உங்க அத்தை பையனும் ஜோடியா உட்கார்ந்து இருந்ததையும் உங்க அத்தை வீட்டாளுக்கு எல்லாரும் பேசிட்டு இருந்ததையும் கேட்டேன். பரவாயில்ல, என்னை விட உங்களுக்கு அவர் நல்ல பொருத்தமா இருப்பாரு. சந்தோஷமா இருங்க. ஹாப்பி மேரிட் லைஃப். ஹலோ மகா. பேசுங்க. உயிரோட தான் இருக்கேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் சாவல. மகா, அழுவுறீங்களா? இல்லைங்க, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனி இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. ஐயோ, எதுக்கு அழுதுட்டு இருக்கா? நான் எதுவும் தப்பா பேசிட்டேனோ? மகா, நான் 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 எதுவும் தப்பா பேசிட்டேனோ? ஒரு வார்த்தை கூட உங்க மனசு நோகும்படி நான் பேசல மகா. இல்லைங்க, என் மனசு நோகுதுபடி நீங்க பேசவே இல்லை. ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. இதோட போனை வச்சிருங்க. இனி உங்ககிட்ட நான் பேச விரும்பல. இந்த அளவுக்கு நீங்க நீ தரக்குறைவா நினைப்பீங்கன்னோ பேசுவீங்கன்னோ நான் நினைச்சே பார்த்தது கிடையாது. போதும் உங்களோட பேசினது. இனி நீங்க யாரோ நான் யாரோ. உங்ககிட்ட பேசினா மனசு ஆறுதல் கிடைக்கும்னு பேச வந்து பாத்தீங்களா? என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நான் வைக்கேன். மகா மகா, கடவுளே, நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? அவ ஏதோ சொல்ல வந்தா, என்ன சொல்ல வந்தான்னு கேட்டுட்டாது பேசணும்னு இல்ல. மனசுல இருந்தது பூரா அப்படியே கொட்டி தீத்துட்டேனே. அவகிட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பேசியிருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டனோ? அவ அழுததை பார்த்தா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. ச்சே, ஒரு புள்ள மனசை நோகடிக்க பேசிட்டேனே. திரும்ப ஒருக்க கால் பண்ணி சாரி கேட்டுருவோம். The number you are calling is currently switched off. கடவுளே, சுவிட்ச் ஆஃப்னு வருதே. நாளைக்காவது நேரத்துக்கு கடைக்கு போய் அவகிட்ட போய் ஒரு சாரி கேட்டுறணும்.